அந்த இஸ்ஸு இட்டா வரும். அது மாதிரி இங்கே பாஷை என்பது பாடை என்று வந்திருக்கு. ஆனால் இங்கே பாடைன்னா நீங்கள் வேறு எதாவது நினச்சிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சு ஒரு பாடை இருக்கிறது இல்லைங்களா, கடைசியில் நம்மளை தூக்கிட்டு போகிற ஒன்று அது. அதனால் அதை இது நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். எனவே ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது. எனவே நீ சொல்லுகிறாய், சொல்லும்போது சொல் காற்றோடு காற்றாக கலந்து கரைஞ்சிரும். ஆனால் அந்த சொல்லால் உணர்த்தப்படுகிற பொருள் உள்ளத்தில் தங்கும். எனவே 5 எழுத்து மந்திரம் அழியும் எழுத்தா என்றால் அழியாது என்று பொருளாயிடுச்சு. அதனால் ஆசிரியர் சொல்கிறாரு, அந்த மந்திரத்தில் ஒவ்வொரு எழுத்து ஒரு பொருளை குறிக்கும். அந்த பொருள் எந்த காலத்தும் இருக்கிற பொருள், அதான் இங்கே காணப்படுவது. அப்போ சிவம், அதான் முதல்ல சொன்னார். மற்ற அது கேள், எப்படி சிவன், அருள், ஆவி, எழிலா திரோதம், மலம் அப்படின்னு 5 சொல்லிட்டார். அப்போ முதல்ல சிவன், அது சி என்ற எழுத்து. அடுத்தது அருள், வா என்ற எழுத்து. யா, அதான் உயிர். அதனால் அது சொன்னார் சிவன் அருள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவி அப்படின்ட்டார். ஆவியே உயிருக்கு ஆவின்னு ஒரு பொருள். எனவே ஆவி. அடுத்தது மாயை, கண்மம், ரெண்டையும் ஒரே எழுத்தால் தான் குறிப்போம். நா என்ற எழுத்து, அதுக்கு திரோதான சக்தி என்று பெயர். அப்போ அந்த நா என்கிற நகரம் 2 பொருளை குறிக்கக்கூடியது. மாயை, கண்மம், 2க்கும் ஒரே எழுத்து, மறந்துடக்கூடாது. ஏன் 2ஐயும் ஒன்றா வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், உடம்பு உள்ளவரை வினை இருக்கும், வினை உள்ள வரைக்கும் உடம்பு இருக்கும். இந்த 2 ஒன்றா வரும், ஒன்றா போயிடும். இது தனித்தனியாக வராது. முதல்ல வினை வந்தது, அப்புறமேல உடம்பு வந்துச்சு, இல்லை முதல்ல உடம்பு வந்துச்சு அப்புறம் வினை வந்துச்சு, அப்படி இல்லை. துவந்துவங்கள் என்று இதற்கு பெயர், இரட்டைகள் என்று பெயர். இது ஒன்று ஒரு சேர வரும், ஒரு சேர போயிடும். அப்போ நமக்கு உடம்பு கூட்டப்படும் பொழுதே வினையும் கூட்டப்படுகிறது, வினை கூட்டப்படுகிற பொழுதே உடம்பும் கூட்டப்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ளுதல் வேண்டும். எனவே வினை, உடம்பு 2ம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருப்பவை. எனவே அதை 2ஐயும் சுட்டுகிற ஒரு எழுத்து நா என்கிற எழுத்து. அடுத்தது மலம், அது ஆணவ மலம், அறியாமை, ஆணவம் என்று படிச்சிட்டோம். எனவே 5 எழுத்தால் குறிக்கப்பெறுகிற பொருள்கள் எல்லா காலத்தும் இருக்கிற பொருள். பிறவிக்கு வாராத போதும் 5 எழுத்து இருந்தது, பிறவிக்கு வந்த நிலையிலும் 5 எழுத்து உண்டு, நாளைக்கு முத்திக்கு போனீங்கனாலும் 5 எழுத்து உண்டு. இதைத்தான் இந்த பகுதியில் ஆசிரியர் விரிவாக சொல்ல போகிறார். எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அடுத்த பாட்டு, இந்த 5 எழுத்து 5 பொருளை குறிக்கும் அப்படின்னு சொன்னவர் அடுத்த பாட்டில் சொல்கிறார் பாருங்கள். 5 எழுத்தை எவ்வாறு கணிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிற சொல்கிறார். சிவன், அருள், ஆவி, திரோதம், மலம் 5ம் அவன் எழுத்து 5ன் அடைவாம். இவன் நின்று நம் முதலா ஓதில் அருள் நாடாது. நம் முதலா ஓதில் அருள் நாடாது. நாடும் அருள் சிம் முதலா ஓது நீ சென்று. இந்த பாட்டில் ஒரு குறிப்பை நீங்கள் விளங்கிக்கணும். முன்ன பாட்டும் இந்த பாட்டையும் சேர்த்து. திருமுறை பாராயணம் செய்கிற அன்பர்கள் நிறைய இடங்களில் 5 எழுத்து மந்திரத்தை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கும். அப்படி குறிப்பு இடம்பெறுகிற பொழுதெல்லாம் வேறு வேறு வகையாக குறித்திருப்பார்கள், ஒரே மாதிரி குறிச்சிருக்க மாட்டாங்க. ஞானசம்பந்த பெருமான் நமச்சிவாயவே அப்படின்னு ஒரு பதிகமே பாடிட்டார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின். அதே ஞானசம்பந்த பெருமான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் அப்படின்னு சொல்வது அங்கையில் ஐவீரல் 5 எழுத்துமே அப்படின்னு பாடியிருக்கிறார். அங்கே 5 எழுத்துமேன்னு சொன்னாரே ஒழிய நமச்சிவாயன்னு சொல்லலை. இது ஒரு குறிப்பு. அதே போல் இன்னும் பல இடங்கள் திருஞான சம்பந்தர் தேவாரத்தில்
அஞ்செழுத்தை நேரடியாக சொல்லுகிற, நகரத்தை முன்வைத்து சொல்லுகிற மந்திரமும் இடம்பெற்றிருக்கிற பாட்டு உண்டு. அப்படி நாவை முன் சொல்லாமல் வெறும் அஞ்செழுத்து அப்படின்னு சொன்ன பாட்டும் உண்டு. அதே போல் அப்பர் சாமிகிட்ட வந்தீங்கன்னா சொற்றுணை வேதியன் நமச்சிவாயவே என்று பாடியிருக்கிறார். அதே அப்பர் சுவாமிகள் தான் துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே நாளும் அஞ்செழுத்து ஓதின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த அஞ்செழுத்து ஓதின் இப்போ முன்ன படித்தோம் பாருங்கள், படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு, அஞ்சுன்னு சொல்லியிருக்கிறார். இங்கேயும் அஞ்சுன்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய வாக்கில் பார்த்தீங்கன்னா, மற்று பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுது ஏத்தும் சீர் கரையூரி பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லிட்டார். அவரே தான் சொன்னார், அந்தியும் நண்பகலும் அஞ்சுவதம் சொல்லி. மணிவாசத்து வந்தீங்கன்னா தொடங்கும் போதே நமச்சிவாய வாழ்கனர். அவரே தான் பின்னாடி சொல்லுகிறார், அந்த உலகத்தில் பிறவி கடல் அழுந்தி கிடக்கிறேன், அஞ்செழுத்தை நான் ஓதுகின்றேன் என்ற குறிப்பு தனியனேன் பெரும் பிறவி பவ்வ தடந்திரையில் பற்றுன்றி அப்படிங்கிற அந்த பாட்டில் அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனைனர். இப்போ நால்வர் வாக்கிலையும் அஞ்செழுத்துங்கிற நமசிவாயம் தனித்தனியாக சொல்லியிருக்கிறாங்க, அஞ்செழுத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 2 வகையாக சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியுது. இப்போ நமக்கு படிக்கும்போது என்ன தோணும், அஞ்செழுத்துன்னு இங்கே நேரடியாக சொல்லிட்டாங்க நமச்சிவாயன்னு, அங்கே இந்த நமச்சிவாயத்தை தான் அங்கே அஞ்செழுத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கொள்வோம். ஆனால் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்? அஞ்செழுத்து என்று சொன்னாலே அது குறிப்பாக சிவாய நம என்பதைத்தான் குறிக்கும். அப்போ நமச்சிவாயத்தை குறிக்காதா? அது குறிக்கும். அது நகரம் முன்னிருப்பதாக இருந்தால் ஆசிரியர் சொல்லும் போதே நகரத்தை முன்வைத்து சொல்லிடுவார். அப்படி சொல்லாமல் அஞ்செழுத்துன்னு சொன்னாங்கன்னா என்ன குறிப்பாது? அது சிகரத்தை முன்வைத்து சொல்லுகிற மந்திரம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு செய்தி. அடுத்து நமசிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சிவ சி. இப்போ நான் சொன்ன எல்லாமே அஞ்செழுத்து தான். சி என்று சொன்னாலும் அஞ்செழுத்து தான், சிவசிவன்னு சொன்னாலும் அஞ்செழுத்து தான், சிவய சிவன்னு சொன்னாலும் அஞ்செழுத்து தான், சிவாய நம என்றாலும் அஞ்செழுத்து தான், நமச்சிவாயனாலும் அஞ்செழுத்து தான். என்னையா இப்படி முன்ன பின்ன மாற்றி மாற்றி சொல்கிறீங்களே? அப்போ பாடல் எந்த இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது, என்ன கருப்பொருளை உணர்த்துகிறது என்று கொண்டு அந்த இடத்தில் இது இந்த மந்திரமா அல்லது இதுவா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அது எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? படிக்க படிக்க விளங்கிடும். ஒரு தடவை படித்தா விளங்க போகிறதில்ல. நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்ய செய்ய இறைவன் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு உணர்வில் உணர்த்தி விடுவான். எனவே மந்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமசிவாய என்கிற மந்திரம் அடிப்படையானது, அது தொடக்க நிலை, மறந்துடக்கூடாது. இது உங்களை இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா அது கொண்டு அந்த சி என்ற இடத்துல கொண்டு உங்களை விட்டுடும். முதல்ல நுழைவு நமச்சிவாய என்பதுதான் நுழைவு. அதனால் அதுக்கு பெயர் சொன்னாங்க தூல பஞ்சாக்கரம் என்று அதற்கு பெயர். அதுக்கு தமிழில் சொன்னால் பரு எழுத்து 5. அதுவே சிவாய நமன் வந்துச்சுன்னா அது பேர் சூக்கும பஞ்சாக்கரம் என்று பெயர். அதுவே சிவசிவன் வந்துச்சுன்னா, சிவய சிவன் வந்துச்சுன்னா அதிசூக்கும பஞ்சாக்கரம் என்று பெயர். சிவசிவன் சொன்னீங்கன்னா காரண பஞ்சாக்கரம் என்று பெயர். சி அதிகாரண பஞ்சாக்கரம் என்று சொல்வாங்க. இப்படி அதை நுட்பம், அது மேலும் 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 நுட்பமாக போகுது. எனவே மந்திரம் என்பது பொதுவாக சொல்லப்படும். ஆனால் அந்த மந்திரத்தில் சொல்லும் முறை என்று சொல்லும்போது நமச்சிவாய என்பது தொடக்க நிலை. அதனால் நமக்கு தேவார பதிகங்கள் பல பாடல்கள் அந்த செய்தியை நமக்கு விரிவாக சொல்லியிருக்கும். அப்படி தேவார திருமுறைகளை படிக்கும்போது நமக்கு நமச்சிவாயவே எல்லாம் கொடுத்து விடும், நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்த பாட்டில் சொல்லார், தம்பி நீ நாவை முன்னிறுத்தி சொன்னீன்னா பத்தாது, நீ சீயை முன்னிறுத்தி சொல்லணுங்கிறார்.
உடனே ஒரு ஜர்க்கு ஆயிடுப்போம் நம்ம. என்னடா இத்தனை நாளாக இந்த தேவாரத்தை படித்தோமே, இதுக்குத்தானுங்க நான் சித்தாந்தமெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். இந்த திருமுறையில் சொல்கிறதெல்லாம் இந்த சித்தாந்தம் ஏற்றுக்காது, அதனால நமக்கு அதெல்லாம் வேண்டாம், நம்ம பாட்டுக்கு அன்பு வழியில் தேவாரம் படிச்சுட்டு இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு அறிவு கொஞ்சம் தலை தூக்கும். அப்படி அல்லது. அதாவது நமசிவாய என்று உள்ள நுழைந்து விட்டால் நீ பக்குவம் ஆக ஆக உனக்குள்ள இந்த மந்திர மாற்றம் நிகழும். இப்போ ஆசிரியர் அங்கே சொன்னது பொதுவாக சொல்லியிருப்பாங்க, அந்த கருத்து நுழைவில் கொண்டு வந்து கடைசியில் அந்த இடத்த கொண்டாந்து கொடுத்து அதை கொடுத்து விடும். இந்த உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு ஞானி இருந்தார், அவரை போய் நீங்கள் வணங்குனீங்க, அது உனக்கு இறைவனுடைய திருவடி பேர் கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவர் சொல்லிட்டார்னா அப்படியே வீடு பேற்றுக்கு போனால் என்ன அர்த்தம், உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு குரு கிடைக்கல. அவர் சொன்ன ஆசீர்வாதத்தில் என்ன கிடைக்கும், குரு கிடைப்பார், குரு மந்திரம் கொடுப்பார். அந்த மந்திரம் நகரம் சிகரம் இதெல்லாம் முன்வைத்து சொல்லுகிற மந்திரம் சொல்லி அப்புறம் சிவய சிவ சொல்லி முக்தி பஞ்சாக்கரை வரைக்கும் உங்களை அழைத்து கொண்டு போய் அந்த மந்திரம் ஞானத்தை கொடுக்க ஞானம் வீட்டை தரும் என்று பொருள். அதெல்லாம் விரித்து சொல்ல மாட்டாங்க. நீ உனக்கு திருவடி பேரு கிடைக்கட்டும். இப்போ திருவடி பேருக்கு போனால் ஞானம் இல்லாமல் போக முடியாது. ஞானம் எப்போ கிடைக்கும், சிவாய நம என்பதை விட சிவய சிவ என்ற மந்திரத்தை பிடிச்சோம்னா தான் அது கிடைக்கும். அப்போ இதெல்லாம் நடக்கும் என்பது அந்த சொல்லுக்குள்ள மறைபொருளாக இருப்பது. அப்போ நமசிவாயவே வீட்டை தரும் என்று சொன்னால் நீங்கள் என்ன விளங்கி கொள்ளணும், நமசிவாய என்பது சிவாய நமவை தரும், சிவாய நம சிவய சிவைய தரும், சிவய சிவ 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 என்ற இடத்தை தரும். அந்த சிவ சிவ சி என்ற எழுத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பது அனுபவத்தில் காண்க. இது அனுபவ பொருள், இது நீங்கள் உரையில் சொல்லுவது இல்லை. எனவே இப்படித்தான் படிப்படியாக அது போய் ஒரு இடத்துல போய் ஒரு புள்ளியில் போய் நிற்கும். இதைத்தான் மாணிக்க வாசகர் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே அப்படின்னார். தேய்ந்து தேய்ந்து 5 எழுத்தாய் இருந்தது 3 எழுத்தாகி, 3 எழுத்து 2 எழுத்தாகி, 2 எழுத்து 1 எழுத்தான் நிற்கும். அது அனுபவத்தில் நிகழ்வு. எனவே அது அனுபவம் வாய்க்க வாய்க்க இறைவனை நேசிக்க நேசிக்க விளையக்கூடிய ஒன்று. எனவே நம் முதலா ஓதில் அருள் நாடாது அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிக்கூடாது, அப்போனா சொல்லவே கூடாதுன்னு நினச்சிருக்காதீங்க. பக்குவ நிலையில் முதல்ல நுழையும் போது அது தேவை. அப்படி நுழைந்த பிறகு அதுவே போதும் என்று இருந்து விடாதே என்பது பொருள். அப்படின்னு நான் வேறு வகையாக சொன்னேன்னு அர்த்தம். நாமெல்லாம் இருக்கிறோம் இந்த சைவத்துக்குள்ளே இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறோம். சரி, இந்த சைவ சித்தாந்தம் தொண்டர் கூட்டம் இதெல்லாம் கூடி பழகி படித்து எல்லாம் அப்படியே வர வர ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். என்னது, குருநாதருடைய உபதேசம் வேண்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி என்ன பண்ணலாம், சரி தீக்க கொடுக்கும்போது வாங்கிக்கலான்னு வந்தோம். அப்போ போய் நமசிவாய என்ற முதல் உபதேசத்தை பெறுவோம். அதுக்கு பேர் சமய தீக்கைன்னு பேர். அதை வாங்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும், இதியா நாமெல்லாம் தீட்சை வாங்கிட்டோம், ஏய் நம்ம சாதியில் ஒருத்தருமே வாங்கினதில்லை, நாம் வாங்கிட்டோம் ஐயா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இருமாப்பு இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் நாளாக அப்புறம்தான் தெரியும், ஆனால் நாம் ஒன்றும் வீடு பேற்றுக்கானதெல்லாம் வாங்கலை, நுழையிறக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியிருக்கிறோன்னு அப்புறம்தான் தெரியும். அடாடா அப்படியா, இது என்ன இப்போ வேண்டாமா, இல்லை நுழைஞ்சாத்தானே அடுத்த படிக்கு போக முடியும், தகுதி சுற்றுக்கு இடம்பெற்று இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கணும். ஓட்டப்பந்தயம் இப்போ ஒலிம்பிக் ஓடுது, எடுத்தோடனே முதல் பதக்கமாக கொடுத்துட்டு போகிறாங்க, தகுதி சுற்று நடக்கும். அதில் தாண்டி வந்தீங்கன்னா அப்புறம் மேலே வந்து கடைசியாக ஒரு ஃபைனல் ஓடும். அதில் ஓடும்போது முதல் நிலைக்கு வந்துட்டிங்கன்னா தங்கப்பதக்கத்தை கையில் கொடுத்துட வேண்டியது தான். ஆனால் அது வரைக்கும் ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வரணும்ல. ஏதாவது உலக நிலையில் நடக்கக்கூடிய எந்த போட்டியாவது முதல் போட்டியிலே பரிசுன்னு கொடுத்துறாங்களா என்ன? இல்லையே. எந்த விளையாட்டாக இருந்தாலும் தகுதி சுற்றுக்கு முதல் தகுதி பெறணும், அப்புறம் லீக் விளையாட்டில் தகுதி பெற்று வரணும். ஒரு 20 டீம் இருக்குன்னா இதில் 10 அதில் 10 இருக்குன்னா இதில் ஒரு 4 அது ஒரு 4 மொத்தம் 8 பேர் வந்து அரையிறுதி போட்டிக்கு வரணும். அதிலிருந்து அப்படியே மேலே வந்து 2 பேர் தான் மேலே. அப்போ கால் இறுதி போட்டி, அரையிறுதி போட்டி, இறுதி போட்டியும் கொண்டாந்து நிறுத்தி அப்புறம் பதக்கம் கையில் கொடுக்குறாங்க.
முதல்ல விளையாடலாங்கிறதுக்கு தகுதி சுற்று ஒன்று வச்சுருப்பான். அதில் நீங்கள் இப்போ நடந்தால் தானே உள்ளே போக முடியும். அது மாதிரி நாம் இப்போ நமச்சிவாய என்ற உபதேசம் வாங்கியிருக்கு. என்ன பண்ணுவோம், உள்ளே என்ட்ரு ஆயிட்டோம் ஐயா. அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு முதல்ல உள்ளே நுழைஞ்சிட்டோம். அப்புறம் கையை பிடிச்சி காலை பிடிச்சி ஒவ்வொரு சீட்டாக மேலே வாங்கிட்டு போயிட்டா கிடக்குது அப்படிங்கிற மாதிரி என்பது கொஞ்ச நாள் கழித்து தெரியும். ஆனால் வாங்குற அன்னைக்கு இருக்குது பாருங்கள், அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். எனவே அது சமயம் என்பது. அப்போ இந்த பாட்டு நமக்கு என்ன சொல்லுது, தம்பி சமய தீட்சை வாங்கிட்டேன் அதுவே போதுன்னு நினச்சி இருந்துடாத, பத்தாது தம்பின்னு இருக்காரு. இப்போ நமக்கு மனவாசவங்க தான் நமக்கு என்ன உணர்த்துறாருன்னா, நான் சமய தீட்சை வாங்கியிருக்கிறேன், எனக்கு இதுவே பத்தாதப்பா பத்தாது. நீ என்ன பண்ணணும், மிக விரைவாக அடுத்த பூசைக்கு அடுத்த மந்திரத்துக்கு போயிடுன்னு அர்த்தம். அப்போ நம் முதலா ஓதில் அருள் நாடாது, நீ முதலா ஓது சென்று அப்படின்னார். இடத்திலிருந்து அடுத்த படிநிலைக்கு மேலே வா என்று ஆசிரியர் அழைக்கிறார். இப்போ சமய தீக்கையே போதுமானது அல்ல என்பது குறிப்பு. இதை தான் நம்ம மனத்துக்குள் வைத்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பாட்டில் அஞ்செழுத்து என்று சொன்னால் சிகரத்தை முன்வைத்து சொல்வது தான் ஐந்தெழுத்து என்பதை சிவன், அருள், ஆவி, திரோதம், மலம் ஐந்தும் அவன் எழுத்து ஐந்தின் அடைவாம். அஞ்செழுத்து அஞ்செழுத்து என்று சொன்னால் இந்த ஐந்தும் தான், இந்த வரிசையில் இடம்பெறுகிற எழுத்து தான் ஐந்தெழுத்து என்று பெயர். சரி, இவன் என்பது ஆன்மா. இவன் நின்று, எது சாதித்தல் என்ற முறையில் நின்று, நம் முதலா ஓதில் அருள் நாடாது. அப்போ நகரத்தை முன்வைத்து ஓதினால் உலக போகங்களை பெறலாம். மறந்துடாதீங்க, நமசிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் நாளும் கணித்து வந்தால் உங்களுக்கு இந்த உலகத்தில் எது அதிகபட்ச பயனோ அது கிடைக்கும். வெறும் நமசிவாயம் சொன்னீங்கன்னா போதும். ஆனால் இறைவன் அருள் வேண்டும் என்று கருதுனா நீங்கள் மந்திரத்தை மாற்றித்தான் ஆகணும். அந்த மந்திரத்தை மாற்றினா நாமளாக விருப்பப்பட்டு மாற்றிக்கொள்ளக்கூடாது. என்ன பண்ணணும், அதுக்கு குருநாதர் தான் அடுத்த மந்திரத்தை உபதேசம் செய்யணும். அவர் எப்போ செய்வார், சமய தீக்கை கடந்து சிவபூசைக்கு போகும்போது தான் மந்திர மாற்றம் நிகழும். ரெண்டாவது தீக்கையில் தான் அந்த மந்திர மாற்றம் நிகழும். அப்போ முதல்ல நம்ம நமசிவாய நமசிவாய என்று கணித்து வந்தால் என்ன பொருள், 5 பொருள் இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய அருள் என்ற ஒன்று இருக்கிறது. அருளுக்கு தகுதியுடையதாக இருப்பது உயிர். ஆனால் அந்த உயிர் அந்த தகுதியை மல சம்பந்தம் காரணமாக இழந்து நிற்கிறது. எனவே இந்த மாயை கண்மத்தோடு கூடி மலத்தோடு கூடி மும்மல பந்தத்துக்குள்ள உயிர் பிறந்து இறந்து உழன்று கொண்டு இருக்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொள்வதற்கு நமசிவாயம் பயன்படும். அப்போ நீங்கள் நமச்சிவாயம் என்கிற மந்திரத்தை தொடர்ந்து கணித்து கொண்டு வந்தால் 5 பொருள் உண்டு என்பது உணர்ந்து விடலாம். அப்படி உணர்ந்துட்டால் அடுத்து என்ன தோணணும், பெற வேண்டியது விட வேண்டியது, சி வா பெற வேண்டியது, நா மா விட வேண்டியது என்கிற அறிவு வரும். அதை நீங்கள் நல்லா படித்து அந்த மந்திரத்தை உரு ஏற்றினால், அந்த மந்திரம் போய் உள்ளுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு வேலை செய்யுமானால், அது அந்த மந்திரம் சில வேலையை செய்யணும். உள்ளுக்குள்ளே போய் அது உள்ளே போய் ஒரு வேலையை செய்யும்போது எனக்கு உலக போகம் போதுங்க, சும்மா எத்தனை நாளைக்கு தான் இதையே கெட்டு கிடப்போம், இனி நமக்கு இதெல்லாம் வேண்டாம். என்ன தான் வேணுங்கிறீங்க, இறைவா உன் அருள் பெரும் நாள் என்று என்று வருந்துவன். உன்னுடைய அருள் வேண்டும், அருள் வேண்டும். வேறெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாமி. வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும், வேண்டேன் விண்ணும், வேண்டேன் பிறப்பு, வேண்டேன் இறப்பு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பிறகு என்னதாயா வேணும், கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன். இந்த இடத்துக்கு வரணும்னா எடுத்து முதல் படிக்கிறனைக்கே வரமாட்டோம். ஒருவேளை அந்த உணர்வு உங்களுக்கு முதல் படிக்கும் போதே வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் புண்ணியத்தை ஏற்கனவே நீங்கள் செஞ்சு வச்சுருந்ததுனால வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த வாய்ப்பு வந்துடாது. அந்த அறிவு அதை நோக்கிய அந்த விண்ணப்பத்தை நோக்கி அவ்வளோ சீக்கிரம் நகர்ந்துடாது.
ஏன் நமக்கு உலகத்தில் பார்க்கக்கூடிய போகங்கள் நிரம்ப இருக்கிறது. அதையெல்லாம் பெறணுங்கிற ஆசையில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதை விட்டுட்டு எங்கேயாவது கண்ணுக்கு புலனாகாத அருள் ஒன்று சொல்கிறாங்களே, அந்த அருள் வேண்டும் அருள் வேண்டும். நான் முதல்ல இருக்கிறத கூடிய அப்புறம் இல்லாத அப்புறம் பார்க்கலாம். அருள் முதல்ல வேணும். எனக்கு முதல்ல பொருளை கொடு, அருளால் பொருளை கொடு. பொருளை வாங்கின பிறகு அப்புறம் நான் 6ஆம் முறை ரிட்டையர்மெல்லாம் ஆன பிறகு என்னால் எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியலங்கிற அன்றைக்கி யோசிப்போம். இது அருள் அருள் ஒன்று சொன்னாங்களே, அது என்னையா அது அப்படின்னு அது கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாமா? எப்போ? முடியாத பட்சத்தில். முடிகிற பட்சம் வரைக்கும் என்ன பண்ணும்? காற்று உள்ள போதே தூற்றிக்கொள், சம்பாரிச்சிரு 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 அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். இந்த காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொன்னது அருளை அல்ல, பொருளை அல்ல, அருளை செய்யணும். அருளை சம்பாதித்து வைத்துக்கணும். இந்த இளமை இருக்கும்போதே அருளை சேமித்து வைக்கணும். ஏன்? இதுதான் நாளைக்கு வரும். நம்முடைய அறிவு அந்த அறியாமைக்குள்ளே கிடப்பதனால அது நம்மளை தடுத்து தடுத்து என்ன பண்ணும்? டே இதெல்லாம் பயன்படாதரா, அருள்னே ஒன்று இல்லை, இறைவனே ஒருத்தன் இல்லை, நீ ஏன்டா அதில் போய் அறிவு கொண்டு வைக்கிற, பாரு இங்கே இருக்குது பாரு, இதை பாரு அதை பாரு. அந்த அறிவு மயக்கம் என்ன பண்ணும்? இங்கே உலகத்துக்குள்ளேயே நம்மளை அழுத்தும். எனவே நம் முதலா ஓதில் அருள் நாடாது நின்று சிம் முதலா ஓது நீ சென்று. எனவே சிகரத்தை முன்வைத்து ஓதுதல் வேண்டும். அப்படி ஓதுவதை நாமே எடுத்துக்கொள்ளக்கூடாது, குருநாதர் உணர்த்த வேண்டும். உங்கள் புத்தகத்தில் அந்த பாட்டுக்கான விளக்க உரையில் கடைசி அந்த 3 வரியை பாருங்கள். அதாவது தீக்கை பெற்று பக்குவமடைந்த உயிர் சிவாய நம என்றே திரு 5 எழுத்தை ஓத வேண்டும் என்பது ஆசிரியர் கருத்தாகும். ஏன்னா முன்னதெல்லாம் நான் முன்ன சொல்லிட்டோம், அதுக்காக சொல்கிறேன். எனவே திரு 5 எழுத்தை அவ்வாறு ஓத வேண்டும் என்று ஆசிரியர் கருத்தாகும். தீக்கையில் ஞானாசிரியர் உபதேசம் செய்த முறையில் 5 எழுத்தை 5 எழுத்துக்களை மந்திரமாக ஓத வேண்டும். இப்போ நானாக விருப்பப்பட்டு சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லக்கூடாது. எனக்கு குருநாதர் காதில் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொல்லணும். அதை சொல்லி 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 நான் தகுதி உடையவனாக அதில் தேர்ச்சி பெற்றால் எனக்கு மந்திர மாற்றம் தானாக நிகழ்ந்துவிடும். ஏன்? சிவபெருமான் அவர்கிட்ட சொல்லுவார், தம்பி அந்த பையனை கொஞ்சம் மந்திரத்தை மாற்றி கொடு அப்படின்னு. ஏன்? அவர் தான் அந்த வேலையை செய்கிறவர். ஏன்? இங்கே பதிவாச்சுன்னா இங்கே மாற்றம் நிகழுமானால் அவன் தாமதம் இல்லாமல் வந்து விடுவான். மறந்துடாதீங்க. நாம் நினச்சிட்ருக்குறோம் நான் இப்போவே சிவ மந்திரம் வாங்கிறதுக்கு தகுதியான ஆள் தான், ஆனால் சிவபெருமான் தான் இன்னும் கொஞ்சம் வராமல் இருக்கிறாரு அப்படின்னு நாம் நினைப்பது ஆசையில், பேராசையில். உண்மை அது இல்லை. ஏன் தெரியுங்களா? அவன் இதை கொடுப்பதற்காகவே இந்த பிறவியை கொடுத்துருக்கிறான். எது? இந்த உயிரை கடை தேற்ற வேண்டும் என்று தான் பிறவியை கொடுத்துருக்கிறான். இந்த தனு கரண புவன போகங்களை படைத்து உயிரை கொண்டாந்து கூட்டி வச்சு இவனை மேலே கூட்டிகிட்டு போகணுன்னு தானே கொடுத்து வச்சுருக்கிறான். அவன் கொடுத்து வச்சவன் நீங்கள் மேலே வரலான்னு நினைக்கும்போது வராத கீழே போன்னு அமுத்துவானா என்ன? நீங்கள் அந்த எண்ணம் வரணுங்குத்தானே இத்தனையும் கொடுத்துருக்கிறான். நீங்கள் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எது? பையனுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சா? அந்த பையனை வந்து விட்டது என்று அறிந்தால் ஒரு நொடி தாமதம் இல்லாமல் குருவாக முன்னே வந்து நின்றுடுவான். இதுதான் நம்முடைய சாத்திரம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. எனவே நகரத்தின் முன்வைத்து ஓதுதல் பக்குவத்தில் முதல் நிலை. ஆனால் சிகரத்தை முன்வைத்து ஓதுதலே உயர்ந்த நிலை என்பதை இந்த பாட்டு நமக்கு உணர்த்துகிறது. சரி, அந்த 5 எழுத்தை இவ்வாறு சொன்னால் எது? சிவாய நம சிவாய நம அப்படின்னு சொன்னால் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணவ மலத்தை பக்குவப்படுத்தும். ஆணவ மலம் பக்குவம் ஆகிவிட்டது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? கண்மம் பக்குவம் ஆச்சுன்னா ஆணவ மலம் பக்குவம் ஆச்சுன்னு அர்த்தம். இது எப்படி ப்ராசஸ் வச்சுருக்கிறான் இறைவன்? நம்முடைய அறிவுக்குள்ளே ஆணவம் என்கிற அழுக்கு ஒட்டி கிடக்குது, கூடவே நிற்கிது. இந்த அழுக்கு நீங்கணும் என்பதற்காகவே மாயை கண்ம 2ஐயும் கூட்டுனான் இறைவன். ஒரு அழுக்கை நீக்க 2 அழுக்கு கூட்டுனான். இந்த கூட்டித்தான் அதை நீக்கணும். சரி, இப்போ நாம் என்ன ஆயிட்டோம்? ஒரு மல சம்மதத்தில் இருந்த நாம் மும்மல சம்மதத்துக்கு உள்ளாகி கிடக்கிறோம். இப்போ நாம் இன்றைக்கி இருப்பது அப்படி தான். நேற்று ஒரு மலம் மட்டும்தான் நம்மகிட்ட இருந்துச்சு, ஆணவ மலம் மட்டும்.
இன்றைக்கி மாயையும் கூட இருக்குது, கண்மமும் இருக்குது. அப்போ இந்த அறியாமை என்ற ஆணவ மலம் பக்குவம் ஆகிவிட்டதா இல்லையா அப்படி எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டால், அதற்காகத்தான் என்ன பண்ணால், இந்த இருவினை என்ற ஒன்றை சமமாக ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உங்களுக்கு வாய்த்து விட்டால் உங்களுடைய ஆணவ மலம் பக்குவம் ஆகிவிட்டது என்பது பொருள். அப்போ அந்த உடம்பை கூட்டி வினையை கூட்டியது எதற்காக? அறியாமையாகிய ஆணவ மலத்தை பக்குவப்படுத்துவதற்காக. அப்போ நான் பக்குவம் ஆகிவிட்டேன் என்பதற்கு எது அடையாளம்? ஒரு இன்பம் வருகிறது, சிவசிவா 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 திருவருள் திருவருள் திருவருள். அடுத்து ஒரு 10 நிமிடத்துக்கு ஒரு பெரும் துன்பம் ஒன்று வந்துச்சு, சிவசிவா சிவசிவா திருவருள் திருவருள் திருவருள். ரெண்டையும் ஒரே வார்த்தை சொல்லி கடந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் பக்குவம் ஆகிவிட்டீர் என்று பொருள். அதே அந்த இன்பம் வந்தபோது, ஆஹா இதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டோம் தெரியுமா உங்களுக்கு, நான் பட்ட பாடு கொஞ்சமா நெஞ்சமா எத்தனை பட்டு தெரியுமா அப்படின்னு நினச்சி ஒரு பெருமித உணர்வில், இந்த இன்பம் சும்மா வரலையா, அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படி இருந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு சொன்னோம். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு துன்பம் வந்துச்சு, அப்படியே சோர்ந்து போய் அடக்கடவுளை இந்த இன்பத்தை கொஞ்ச நேரம் கூட சொய்க்க விடாமல் இந்த துன்பம் வந்து சேர்ந்துருச்சே அப்படின்னு நீங்கள் என்ன ஆயிரும், அந்த அந்த செயலுக்கு ஆட்படுகிற பொழுது அதுக்குள்ளே அடிமைப்பட்டு விடுகிறோம். இந்த ரெண்டுக்கும் அடிமைப்படக்கூடாது, இன்பத்துக்கும் அடிமைப்படக்கூடாது, துன்பத்துக்கும் அடிமைப்படக்கூடாது. ஏன்? நான் இறைவனுடைய அடியவன் என்கிற அறிவுக்குள்ளே நிற்கணும். அந்த நினைப்பில் நின்றுட்டிங்கன்னா இந்த ரெண்டும் நம்ம என்ன பண்ணாது, ஒரு சேட்டையும் பண்ணாது. அந்த சேட்டை பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வேலையை சாமி செய்கிறார். எனவே இருவினை ஒப்பு நிகழாமல் ஆணவமலம் பக்குவம் ஆகாது. அதுதான் நீங்கள் குறிப்பாக உணர்ந்து கொள்ளணும். எனவே இறைவன் ஏன் உடம்பை கூட்டுகிறான், ஏன் வினையை கூட்டுகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணவ மலத்தை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் கூட்டியிருக்கிறான். அப்போ உங்களுக்கு ஆணவ மலம் பக்குவம் ஆகிவிட்டால் கூட்டப்பட்ட பொருளை நீக்கிவிடலாம். எது கூட்டினார்? உடம்பை கூட்டினார், உடம்பை நீக்கிடுவார். வினையை கூட்டினார், வினை நீக்கிடுவார். அப்போ அந்த உயிர் பக்குவம் ஆன காரணத்தினால தன்னை கொடுத்து விடுவான். இந்த உயிர் அவனோடு கலந்து விடும், மலம் அடங்கிவிடும். இதைத்தான் நமக்கு அனுபவமாக நம்ம பார்க்கணும். எனவே அந்த வகையில் 5 எழுத்து மந்திரத்தை குறிப்பாக சிவாய நமன் சொன்னால் என்ன நிகழும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அடுத்த பாட்டு 42. அண்ணல் முதலா அழகார் எழுத்து அஞ்சும் எண்ணி இராப்பகல் அற்று இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை, அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருள் ஆனது தீர இன்று. நீங்கள் சிவாய நமன்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படி உரை பாருங்கள். சிவன் முதலா அழகு பொருந்திய திரு எழுத்து எண்ணி வந்தால், ஆக அந்த திரு 5 எழுத்தை எண்ணி வந்தால், திருவருள் பொருந்தி, அந்த வா என்கிற அருள் யா என்கிற உயிரில் பொருந்தி, திருவருள் பொருந்தி எங்கே? ஆன்மாவின் ஆணவ மலம் நீங்கி, ஆன்மாவிடத்துக்கிற மலத்தை அது என்ன பண்ணும்? நீக்கும். எனவே நீக்கி கேவலம் சகலம் ஆகிய அவத்தைகள் விலகி, இந்த கேவலம் என்பதும் சகலம் என்பதும் விலகி. இதை பற்றிய குறிப்புகள் சிவப்பிரகாசத்திலும் சிவஞான போதத்திலும் சிவஞான சித்தியாரிலும் தான் அவத்தை என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. கொடி கவியில் கொஞ்சம் குறிப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்து நம்முடைய நூல்களில் அடுத்து படிக்கக்கூடிய போற்றி பகருடை, நெஞ்சு விடு தூது, இதுலாம் அந்த அவத்தை என்கிற சொல் இருக்குதுங்க. இந்த கேவலம் சகலம் என்பது அவத்தைன்னு கொடுத்துருக்கிறார். புதுசாக பாடம் கேட்குறவங்களுக்கு அது என்னையா அவத்தை அப்படின்னா, அவத்தை என்ற சொல்லுக்கு நிலை என்று பெயர். உடம்போடு கூடிய நிலைக்கு சகலம் என்று பெயர். நாமெல்லாம் இப்போ சகலத்தில் இருக்கிறோம், உடம்போடு கூடி நிற்கிறோம். இப்படி உடம்போடு கூடியிருக்கிற நாம் படுத்து உறங்கத் தொடங்கும் பொழுது